எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு லாங் vlogல என்னோட குட்டி பாப்பாவோட ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நான் என்னென்னலாம் ரெசிபிஸ் பண்ணியிருந்தேன்றதை தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நாளே நான் ஸ்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபர்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்ச உடனே குலாப் ஜாமுன் தான் பண்ணி முடிச்சேங்க. எம்டிஆர் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு தாங்க பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. எனக்கு காலா ஜாமுன் எஃபெக்ட்ல வேணுன்றதுனால கொஞ்சம் பெருசாக நல்லா டார்க் கலரெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இது சுகர் சிரப்பில் நல்லாவே ஊறி வந்திருந்தது. இதனுடைய ரெசிபி வேணுன்றவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வச்சிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆஃப்டர்நூன் போல் கேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. லோட்டஸ் பிஸ்காஃபை வச்சு தாங்க கேக் பண்ண போகிறேன். இதை நான் எப்படி பண்ண போகிறேன்னா 3 7-inch கேக்காக பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. அதை அதுக்கப்புறம் ஹாஃபாக கட் பண்ணி 6 பீசஸாக மேலே வச்சு நடுவில் க்ரீமெல்லாம் ஃபில் பண்ணி பிஸ்காஃப் ஸ்ப்ரெட்லாம் ஃபில் பண்ணி பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கேக் தான் பண்ண போகிறேன். என்கிட்ட ஒரே ஒரு 7-inch டின் இருக்கிறதுனால ஒன்றா பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் வெஜிடபிள் ஆயில், 1/2 கப் ஃபுல் ஃபேட் மில்க்கு, 1/2 கப்பு கண்டென்ஸ் மில்க்கு மெஷர் பண்ணி ஊற்றிக்க போகிறேங்க. நான் இன்னைக்கு கண்டென்ஸ் மில்க் ஏன் எடுத்திருக்கேன்னா இது எக்லெஸ் கேக்குங்க. நான் எக் யூஸ் பண்ண போகிறது இல்லை. கண்டென்ஸ் மில்க் வேணான்னு நினைக்கிறவங்க 1/2 கப் யோகர்ட் இல்லைனா திக் கர்ட் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். 1/2 கப்பை விட ஃபுல் கப் சுகரே சேர்த்துக்கணும். கண்டென்ஸ் மில்க் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1/2 கப் சுகர் போதுமான அளவு. அதுக்கப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்டையும் நான் சேர்த்துக்கிட்டேங்க. இதை நல்லா ஒரு ஹேண்ட் மிக்சரை வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு போல் மேலே லைட்டாக நுரைச்சி வரும். அது வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறமா தான் நான் ட்ரை பவுடர் சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி நான் செல்ஃப் ரைசிங் ஃப்ளாரே எடுத்துக்க போகிறேங்க. இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம தனியாக சேர்க்க வேணாம். நீங்கள் பிளைன் வீட் ஃப்ளார் இல்லை மைதா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஃபுல் கப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் ஃபுல்லாக ஃப்ளார் எடுத்துக்கிட்டேங்க. 1 கப் ஃபுல், அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் ஃபுல். இது தாங்க இதுக்கான ட்ரை பவுடர். இதில் சேர்த்து நல்லா ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், லம்ஸ் இல்லாமல். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இதில் 1/2 கப் பால் சேர்த்துருந்தேன் இல்லையா, இப்போ கடைசியாக கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த பேட்டர். கடைசியாக நீங்கள் டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கப்பு மில்க் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணுங்க. ஸோ டோட்டலாக இந்த ஒரு செட்டுக்கு 3/4 கப்பு பால் சேர்த்துருக்கேங்க. ஃபஸ்ட்டே 3/4 கப் சேர்த்துறாதீங்க, 1/2 கப் மட்டும் சேர்த்தா போதும். ஃபஸ்ட்டு டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 1/4 கப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் ஸ்பேச்சுலா வச்சு ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க பேட்டரை. இப்போ ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு 7-inch பேனில் பேக்கிங் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அதில் லைட்டாக ஆயிலை ட்ரிசில் பண்ணிக்கிறேங்க. ஆயில் ட்ரிசில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வந்துடும். பட் இருந்தாலும் சேஃப்டிக்காக நான் ட்ரிசில் பண்ணி எடுத்துக்கிறேன், எதுவும் ஒட்டிடக்கூடாதுன்றதுக்காக. இதை நல்லா ஒரு ப்ரஷ் வச்சு ப்ரஷ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கையை வச்சே கூட ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. இதை ஒரு 45 மினிட்ஸ் நான் ப்ரீஹீட்டட் ஓவனில் வச்சு எடுத்துக்க போகிறேங்க. ஓடிஜியை 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோட்னா மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் இருக்கும். ஆல்ரெடி 15 மினிட்ஸ் 180 டிகிரி பேக்கிங் மோடில் நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்படி டேப் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ள ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது, நல்லா ஈவனாக இருக்கும். ஸ்பேச்சுலா வச்சு இப்போ மேலே மட்டும் ஈவன் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் ஓவனில் வச்சுக்க போகிறேங்க. நான் சொன்ன மாதிரி 45 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் குக்கரில் கூட இதை வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு நல்ல ப்ராட் குக்கரில் ஒரு 1 kg சால்ட்டை கீழே நல்லா ஈவனாக போட்டுட்டு ஒரு குட்டி ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதில் இந்த பேக்கிங் ட்ரேயை வச்சு நீங்கள் ஒரு 1 மணி நேரம் சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சால்ட்டோட ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க குக்கரை. அதுக்கப்புறமா ஒரு 1 hour சிம்மில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக கேக் ரெடி ஆகிடும். இப்போ நான் ஒரு 45 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிறேங்க ஓடிஜியில். இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட் பேட்ச். இப்போ அந்த ஃபஸ்ட் பேட்ச் கேக்கை ஒரு ஒயிட் கிளாத், இட்லி துணியோ இல்லை ஒயிட் காட்டன் கிளாத்லேயோ ஈரமாக்கி அது மேலே போட்டு வச்சிடலாம். ஸோ தட் ட்ரை ஆகாமல் இருக்கும். இது ஆறுன உடனே தாங்க நம்ம கட் பண்ணி ஐசிங் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் செகண்ட் பேட்சுக்கும், நான் ஃபஸ்ட் பேட்ச்க்கு எப்படி பேட்டர் ரெடி பண்ணணும் அதே மெஷர்மெண்ட்ஸோட செகண்ட் பேட்சுக்கும் நான் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ இதை டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதையும் 45 நிமிஷம் நான் வச்சு எடுத்துக்க போகிறேங்க. இப்போ உள்ளே வச்சு எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ 3வது பேட்சும் சைட்லேயே நான் அடுத்த இதுக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க.
வந்து நம்ம கிட்ட 3 டின் இல்லை இல்லையா, அதனால வந்து 1 பை 1 நான் இப்படி ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. 3 டின் இருந்ததுன்னா ஒரேடியாக வேலை முடிஞ்சிடும். நம்ம கேக் பேக் ஆகிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்க்கணுங்க. ஸ்டிக்கு வந்து வெளியில் வரும்போது எந்த லிக்விடும் இல்லாமல் இருந்ததுன்னா கேக் நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ 3வது செட்டும் நான் உள்ளே வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வாங்க பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம். இந்த 3வது பேட்ச் கேக் வந்து பேக் ஆகிறதுக்குள்ளே நான் இந்த ஃப்ராஸ்டிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுறேன். இந்த ஃப்ராஸ்டிங் வந்து ஒரு 1 hour போல் ஃப்ரிட்ஜில் இருக்கணுங்க. அப்புறம் தான் நம்ம வந்து கேக்கை டெக்கரேட் பண்ணவே ஆரம்பிக்கணும். இப்போ நான் 1.5 கிலோ கேக் இருக்குங்க. இது மொத்தமாக இந்த 3 கேக்கும் சேர்த்து இதுக்கு நான் 800 grams போல் பட்டர் எடுத்துக்கிட்டேங்க. இது கேக் பண்ணுறதுக்கான பட்டர். இது ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ஊரில் இந்த பிராண்ட் பட்டர். ஸோ அதனால் நான் இதை ப்ரிஃபரபிளாக இதை யூஸ் பண்ணுவேன். டெஸ்கோவில் இல்லை ஆல்டியில் இந்த பட்டர் கிடைக்குங்க. இதை வந்து 800 grams இருக்கும். இப்போ இதுக்கு 800 gramsக்கு எவ்வளோ பவுடர் சுகர் சேர்க்கணும் அப்படின்னா 400 to 450 grams கரெக்டாக இருக்குங்க. இது கூடவே வந்து 2 tablespoon வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்குங்க ஃப்ளேவருக்காக. இது ஒரு 2 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டரையும் வெனிலா எக்ஸ்ட்ராக்டையும் மட்டும் ஹேண்ட் மிக்சரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 3லேருந்து 4 நிமிஷம் போலங்க. இந்த எல்லோ கலராக இருக்கிறது லைட் ஹாஃப் ஒயிட்டாக மாறி க்ரீமியாக வரணுங்க. ஸோ அதுக்கு ஒரு 3 minutes ஆகும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் மாறி இருக்கு, இன்னும் கொஞ்சம் மாறணுங்க. ஒரு 3 to 4 minutes இப்படி பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு 400 to 450 grams ஆஃப் சுகர், 800 grams ஆஃப் பட்டருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா பவுடர் சுகர், அதை வந்து சும்மா கால் கப்பாக நீங்கள் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 1/4 கப் ஆட் பண்ணுங்கள். இப்படியே வந்து 400 to 450 grams ஆஃப் சுகர் போடுங்க. உங்களுக்கு சுகர் வந்து ரொம்ப நிறைய ஸ்வீட் வேணும் அப்படின்னா 500 grams வரைக்கும் கூட போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் கேக்கில் வந்து கொஞ்சம் அளவான சுகர் இருந்தால் தான் அது திகட்டாமல் இருக்குன்றதுக்காக நான் ஒரு 400லேருந்து 450 கிராம் போல தாங்க இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. இன்னும் ஃபைனல் பேட்ச் மட்டும்தான் இருக்குது. அதையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு சூப்பர் திக்கான பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ரெடிங்க. உங்கள் ஃப்ராஸ்டிங் வந்து கரெக்டாக தான் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த பவுலை அப்படியே வந்து தலைகீழாக கவுத்தாலும் அந்த க்ரீம் பட்டர் க்ரீம் வந்து ஒழுகி வெளியில் வரக்கூடாது. அதுதான் வந்து கரெக்டான பக்குவங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா திக்காக ஃப்ராஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. விப்பிங் க்ரீமில் கூட நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆனால் அதை விட பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் கேக்கை ரொம்ப நேரம் ஹாட்டாக இருக்க டெம்பரேச்சரில் இருக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா உருக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். பட் டேஸ்ட்டில் வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கை அடிச்சிக்க முடியாதுங்க. இப்போ நான் ஃபைனலாக ரெடி பண்ணிட்டேன். எவ்வளோ திக் அண்ட் க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் ஸ்பேச்சுலாவை வச்சு ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி இதை ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour நான் வச்சு எடுத்துக்க போகிறேங்க. 1 hourக்கு அப்புறமா தான் நான் ஐசிங் பண்ணவே ஆரம்பிக்க போகிறேன், டெக்கரேட் பண்ணவே ஆரம்பிக்க போகிறேன். இப்போ நான் இன்றைக்கி பிஸ்காஃப் கேக் தான் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பிஸ்காஃப் ஸ்ப்ரெட்டை தாங்க நடுவில் அப்ளை பண்ண போகிறோம். ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் நடுவில். அதுக்கப்புறம் பிஸ்காஃப் பிஸ்கெட்டை வந்து பவுடர் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி 2 செட் ஆஃப் கேக்கை ஆற வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ 3rd செட்டும் பேக் ஆகி வந்துருச்சு. இப்போ இதுவும் ஒரு 45 minutes போல் கூல்டவுன் ஆகணும். அதுக்கப்புறமா தாங்க நம்ம கேக்கை வந்து கட் பண்ணி டெக்கரேட் பண்ணவே முடியும். ஸோ இப்போ இதில் இருந்து அந்த பேக்கிங் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இதையும் வந்து கூல் பண்ணிக்கலாம். இப்போ 3 கேக்கும் நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கேக் கட்டரை வச்சு கேக்கை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈவனாக வருங்க. ஸோ நான் ஒரு கேக்கையும் 2 பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டோட்டலாக வந்து எனக்கு 6 pieces ஆஃப் கேக் இருந்ததுங்க. இந்த 6 பீசஸும் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு பட்டர் க்ரீம் ஒரு லேயரில் வந்து பிஸ்காஃப் ஸ்ப்ரெட்டையும் வச்சு நான் இப்போது ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேங்க என்னோடய கேக்கோட டெக்கரேஷனை. ஒரு நல்ல திக்கான வந்து கேக் பேஸை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3 கிலோ கேக்குன்றப்போ க்ரீமோட சேர்த்தா ஒரு 3 கிலோக்கு மேலேயே வந்துடும், வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் திக்கான கேக் பேஸை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கீழே லைட்டாக பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா கேக்கு வைங்க. ஸோ தட் கேக்கு வந்து ஷேக் ஆகாமல் நல்லா பிடிச்சிக்கும். அது மேலே வந்து கொஞ்சமாக ஒரு 2 tablespoon சுகரை ஒரு கப்பில் போட்டு அது ஹாட் வாட்டரில் கரைச்சிட்டு கேக் மேலே சுகர் சிரப்பை தாராளமாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா பட்டர் க்ரீமை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அப்போது நல்லா வந்து கேக்கில் சாஃப்ட் ஆக்கும் அந்த சுகர் சிரப்பு, க்ரீமும் நல்லா போய் ஒட்டிக்கும். அதுக்காக தான் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு லேயரில் வந்து வெனிலா க்ரீம் மட்டும் வச்சுக்கிட்டேங்க. ஒரு லேயரில் அந்த ஸ்ப்ரெட்டை வச்சுட்டு சுற்றி வந்து வெனிலா ஃப்ராஸ்டிங்கை வச்சுக்கிட்டேன்.
ஏன் அப்படின்னா எல்லா லேயர்லேயும் வந்து லோட்டஸ் பிஸ்காஃப் ஸ்ப்ரெட் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு லேயரில் பிளெயின் வெனிலா, ஒரு லேயரில் நடுவில் பிஸ்காஃப், சுற்றி வந்து வெனிலா பட்டர் ஃப்ராஸ்டிங் வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி 6 லேயரை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு இப்போ க்ரம் கோட் கொடுக்குறேங்க. க்ரம் கோட்னா ரஃப்பாக ஒரு கோட்டிங் கொடுக்கறது. இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப டிசைன்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை, ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக க்ரம் கோட் கொடுத்துட்டு ரஃப்பாக கொடுத்துட்டு இதை ஒரு அரை மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ நான் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோன்னே இப்போ ஃபேர் கோட் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த ஃபேர் கோட் கொடுக்கறதுக்கு பேக்கிங் கிட்டோடையே நமக்கு வந்து இந்த கேக்கை வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கிறதுக்கு பிளாஸ்டிக்லேயோ இல்லை ஸ்டீல்லையோ இந்த மாதிரி இருக்கோங்க, தின்னாக ஒரு ஸ்கேல் மாதிரி, அதை வச்சு நான் இப்போ டிசைன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுலேயே வந்து ஷேப்லேயும் வரும், இந்த மாதிரி பிளெயினாகவும் இருக்கும். நான் இன்னைக்கு பிளெயினாக தான் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எனக்கு வந்து ஒரே ஈவனான இதாக இருந்தால் போதுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா க்ரீம் எல்லாம் இதை வச்சு யூஸ் பண்ணி நான் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டு மோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஈவனாக ஆயிடுச்சு பாருங்கள். ஃபேர் கோட் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் பிஸ்காஃப் பிஸ்கெட்டை எடுத்து ஒரு ஜாரில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நான் டிசைன் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நான் மேலே கொஞ்சம் வந்து துவிக்க போகிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சர்க்கிளுக்கு ரவுண்டு மாதிரி கொடுத்துக்க போகிறேங்க. இவ்வளோதான் நான் வந்து இந்த பிஸ்கெட் வச்சு டிசைன் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நான் பாப்பாவோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கேக் டாப்பர்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அது அந்த பபுள்ஸையும் அந்த கேக் டாப்பர்ஸையும் நான் மார்னிங் தாங்க ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேங்க. இப்போ இன்னைக்கு நைட்டு, இது முதல் நாள் அன்னைக்கு நைட்டுங்க, சிக்கன் 65 நாளைக்கு பிரியாணியும் சிக்கன் 65 தான் பண்ண போகிறேன் லஞ்சுக்கு. ஸோ சிக்கன் 65க்கு மேரினேஷன் நான் முதல் நாள் நைட்டே பண்ணி வச்சுட்டேன். 20 மினிட்ஸ் முன்னாடியே பண்ணால் போதும். ஆனால் ஓவர் நைட் டைம் இருந்ததுன்னா முன்னாடியே மேரினேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. சிக்கன் 65 நல்லாவே மசாலா ஊறி இருக்கும். இப்போ நான் சிக்கன் 65யோட ரெசிபி இங்கே ஷேர் பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வச்சுருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அவள் பர்த்டேக்கு இப்போ வந்து நான் 2 kg சிக்கன் 65 தாங்க பண்ண போகிறேன். இது போனோட இருக்கிற சிக்கன் 65 தான். மசாலா ரெடி பண்ணிவிட்டு இப்போது அதில் வந்து சிக்கன் கழுவின சிக்கனில் இந்த மசாலாவை போட்டு நல்லா ஈவனாக கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் முதல் நாள் நைட்டே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் ஈஸியாக இருக்குங்க. இந்த கேக்கையும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங்க, பாப்பா பர்த்டே அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்களா, நான் இப்படி தான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பபிள்ஸாக அவளோட ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி ஒயின் ப்ரௌன் கலருங்க, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கோல்டன் பீச்சுன்னு பபிள்ஸ் வாங்கி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவளோட நேம் டாப்பரையும் ஒரு குட்டி டெடிபியர் பொம்மையையும் அந்த லோட்டஸ் பிஸ்காஃப் மேலே வச்சுட்டு ஸ்டார்ஸ், அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே டாப்பரும் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு குட்டி பர்பிள் கேண்டலும் வச்சுக்கிட்டேங்க. இதுதான் அவளோட கேக்கு. இப்படி தான் அவளோட பர்த்டே டெக்கரேஷனும் இருந்தது. எனக்கு ஒயின் கலர் பலூன்ஸ் கிடைக்கல, ரெட்டு தான் கிடச்சிது. பட் இது அவளோட ட்ரெஸ்க்கு கொஞ்சம் மேட்சிங்காக தான் இருந்தது. இது எல்லாமே செட்டாக வந்ததுங்க. அந்த கோல்டு, ஒயிட்டு, அப்புறம் ரோஸ் கோல்டு, மெரூன் கலர் பலூன்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ், ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கிறித்து பர்த்டேக்கு நான் 2 இயர்ஸ் முன்னாடியே வாங்கியிருந்தேன். ஸோ அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே எல்இடி லைட்ஸ் போட்டுட்டு பலூன்ஸை 2 வச்சா ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணால் பாக்ஸை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் நான் கொஞ்சம் கிராஸாக வச்சுருந்தேங்க. அது கொஞ்சம் இன்னும் நல்லா ஹைலைட்டடாக இருந்தது. அதுக்கப்புறம் அது மேலேயே ஒரு ஸ்டாண்டில் 3 ஹார்ட் பலூன் வச்சாச்சு. ஹாப்பி பர்த்டே பேனர் வச்சுட்டோம். அப்புறம் இந்த சைடு ஒரு யூ மாதிரி இந்த பலூன்ஸை வச்சாச்சு. அப்புறம் கீழே ஒரு டெடிபியர், ஏன்னா அவள் கேக்கில் டெடிபியர் இருக்கனால டெடி டீம்னால டெடிபியர் ஒன்று வச்சாச்சுங்க. இப்போ அடுத்தது வந்து கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு உடனே மத்தியானம் பிரியாணி தாங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் 2 கிலோ பிரியாணி பண்ணுறேங்க. என் லைஃப்லேயே வந்து அது வரைக்கும் 1/2 kgக்கு மேலே பிரியாணி பண்ணதில்லை. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் நான் இப்போ அவசரமாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரியாணி ரெசிப்பியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. அதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். 1/2 kg பிரியாணி எப்படி பண்ணணுன்றது. ஸோ இன்றைக்கி என்னால் வந்து கிளியராக எவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வந்து நான் அவசரமாக பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஸோ இன்றைக்கி வந்து நான் 2 பாத்திரத்தில் பிரியாணி பண்ண போகிறேங்க. இந்த ஃபஸ்ட்டு அலுமினியம் பாத்திரத்தில் 1.6 kgs பிரியாணி அந்த அளவு வரைக்கும் பிரியாணி பண்ணலாம். இன்னொரு பாத்திரத்தில் 400 grams ரைஸ் வச்சு பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ மொத்தமாக 2 கிலோ. இது வந்து 2 கப்பு அளவு ரைஸு. அதில் வந்து 1.5 கிலோவுக்கு மேலே 1/2 போல் இருக்கும். ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் போல் ஊறணுங்க. அது இப்போ சைட்லேயே வெங்காயம்லாம் வதக்க ஆரம்பிச்சிட்டேன்.
எப்பயுமே பெரிய பாத்திரத்தை விட சின்ன பாத்திரம் வந்து சீக்கிரமா பிரியாணி முடிஞ்சிருங்க. தக்காளியும் கட் பண்ணிட்டு இருக்கேன். வெங்காயம் வதக்குற டைம்லயே நம்ம மற்ற காய்கறி எல்லாம் வந்து நறுக்கிடலாம். தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணி வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிட்டேன். கூடவே வந்து அடுத்தடுத்து கட் பண்ணி போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் வந்து இப்படி 2 பாத்திரம் வச்சு இவ்வளோ கேஜிஸ் ஆஃப் ரைஸில் பிரியாணி பண்ணுறேன். 2 கேஜி எல்லாம் 1/2 கிலோக்கு மேலே நான் பண்ணதில்லை. ஸோ எப்படி வரும்ன்ற பயம் இருந்தது. பட் ஃபைனல் அவுட்புட் நல்லாவே வந்துருந்ததுங்க. இது வந்து வதங்கிட்டே இருக்கு. இப்போ மூடி போட்டு வேக வச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ 2 கப்பு பிரியாணி பண்ணுறோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் மசாலாலாம் வதங்கி வந்துருச்சு. சிக்கனையும் போட்டு வதக்கியாச்சு. ஸோ அதனால் ரைஸ் போட்டு தம்மும் போட்டாச்சுங்க. இப்போ பெரிய பாத்திரத்தில் இப்போ தான் மசாலா வதங்கி வந்துட்டுருக்கு. சிக்கனையும் போட்டு வதக்கிட்டேன். இது சிக்கன் வந்து கொஞ்சம் வெந்து வரணுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ரைஸ் போட முடியும். இப்போ சிக்கன் வெந்த உடனே மெஷர் பண்ணி தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து 1 கிலோ 600 கிராம் ரைஸும் அதில் போட்டாச்சுங்க. இப்போ குட்டி பாத்திரத்தில் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் லைட்டாக வந்து கலர் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா வந்து நம்ம பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கணுன்றதுக்காக. யூஸ்வலாக வீட்டில் ரெகுலராலாம் ஆட் பண்ண மாட்டேன் கலர் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை. ஸோ இன்னைக்கு அக்கேஷன்றதுனால சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கப்புறமா சிக்கன் 65யும் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு பெரிய கடாயில் ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றிக்கணும் சிக்கன் முழுகிற அளவுக்கு. இப்போ ஒரு பக்கம் சிக்கன் 65 பொரிச்சுக்கிட்டே பிரியாணியும் ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க. இது 20 நிமிஷம் தம்மில் இருந்தது. இப்போ தம்மில் இருந்துட்ட உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ரெடியாக இருந்ததுங்க. பாய் வீட்டு கல்யாணத்தில் பார்த்த மாதிரியே இருந்தது அந்த டபராவை பார்க்கும்போது. இப்போ ஃபைனல் செட் ஆஃப் சிக்கன் 65யும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம பேக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறது தாங்க பேலன்ஸு. இது பிரியாணி பண்ணுறதை விட அது கரெக்டாக வந்து ஒரு பேக்கையும் வந்து ஈக்குவலாக சிக்கன் பீசஸை வச்சு பேக் பண்ணுறது தாங்க பெரிய டாஸ்க்கு. அது எனக்கு வராது. அரிசி உடஞ்சிருமோன்னு பயம் வேறு இருந்தது. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் கேட்டேன். ஸோ அவங்க தான் வந்து ஈவனாக எல்லா பாக்ஸஸ்லேயும் சிக்கன் வச்சு அப்புறம் ரைஸ் எல்லாம் மேலே போட்டு பேக் பண்ணி கொடுத்தாங்கங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ வந்து அடுத்து சிக்கன் 65 குலாப் ஜாமுனும் வந்து நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சைட்லேயே எல்லாருக்கும் வந்து போய் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணிட்டோங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது, சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பிரியாணி நல்லா வந்தது. எல்லா டிஷ்ஷுமே வந்து நல்லாவே வந்திருந்ததுங்க. இன்னைக்கு vlog இதோட முடியுதுங்க. என்னோட பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நான் என்னென்னலாம் ரெசிபிஸ் பண்ணியிருந்தேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.